அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் மிக சிறப்பாக எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் எக்ஸாமுக்கு தயாராகிறத தொடங்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணை நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்முடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இலவச மாதிரி தேர்வும் சரி, வீக்கெண்ட் டெஸ்ட் பேட்சும் சரி, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் ரிப்பீட்டட் ஆகும். அதே போல் நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி தான் டெஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதே போல் இந்த இலவச மாதிரி தேர்வு எழுத விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரப்பட்டுள்ளது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்காங்க. நிச்சயமாக இந்த 30 கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. 30 கேள்வி தானே, நம்ம பார்க்காத கேள்வியா, நம்ம தான் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோமே அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் இல்லாமல் இந்த 30 கேள்வியை மிக சரியாக பதிலளிக்கணும். 30 கேள்வியில் எந்தெந்த கேள்வி நமக்கு தெரியாமல் இருக்குது, 30 கேள்வியை எந்தெந்த கேள்வியில் நம்ம லேசினஸாக அட்டன் பண்ணுங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தது அப்படின்றதையும் ஒவ்வொரு தேர்வில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிற இந்த 30 கேள்விகள் பார்த்திங்கன்னா 200 கேள்வி எழுதும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பணிச்சூழலை மாற்றக்கூடிய வகையில் அமையும். அதனால் ரொம்ப லேசினஸாக இல்லாமல் இந்த 30 கேள்வியை சரியாக அட்டன் பண்ணுங்கள். தினசரியாக எழுதக்கூடிய தேர்வை மிக சிறப்பான முறையில் எழுதுங்க. குறிப்பாக ஆன்லைன் எழுதக்கூடிய மாணவர்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி, கவர்மெண்ட் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு டிஎன்பிசி ஓஎம்ஆர் ஷீட் மாடல்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். அந்த மாடலை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர் பயிற்சி தான் மிக சிறந்த வெற்றியை தருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இண்டிகோ கழகம் ஏற்பட்ட ஆண்டு. இண்டிகோ கழகம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1859 1860. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கங்கள் தொடர்பான கேள்வி தான், தெளிவாக பாருங்கள். இரண்டாவது கேள்வி, கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் யார்? டிபி மெக்காலே. கேள்வி 3, பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. கேள்வி 4, மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், இந்தியன் எஜுகேஷன், மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் என்ற குறிப்பை வெளியிட்ட ஆண்டு. மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என குறிப்புகளை வெளியிட்ட ஆண்டு 1835. கேள்வி 5, இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் எது? 1857 ஆண்டு நடந்த பெரும் புரட்சி தான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள்னு சொல்லலாம். கேள்வி 6, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறியவர் யார்? மும்பை ஆளுநர் முன்னாள் ஆளுநர் இருந்த எல்பின்ஸ்டன். மும்பை ஆளுநராக இருந்த எல்பின்ஸ்டன் என்ன பண்ணால் வருங்கால இந்திய அரசு பிரதிநிதியான சர் ஜான் லாரன்ஸ்க்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பார். நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறியவர் எல்பின்ஸ்டன். இவர் யாருன்னா மும்பை ஆளுநர். இவர் வருங்கால இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக வரக்கூடிய சர் ஜான் லாரன்ஸ்க்கு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 7, பொறுத்துக. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் 1828 தொடங்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டரங் என்பவரால் 1867 தொடங்கப்பட்டது. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் 1875 தொடங்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 8, அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பிரிவு எது? அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்வதற்காக இந்திய தண்டனை சட்டத்தை பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அது இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124 அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம். கேள்வி 9, பிராந்திய மொழிச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 1878. கேள்வி 10, ராஜாராம் மோகன் ராயின்
வங்கமொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி ராஜாராம் மோகன் ராயின் வங்கமொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி தொடங்கப்பட்ட ஆண்டு 1821. கேள்வி 11. கீழ்திசைவாதிகளில் பொருந்தாதவர் யார்? கீழ்திசைவாதிகளில் பொருந்தாதவர் ஆப்ஷன் டெர்லி சார்லஸ் மேசன். அதே கீழ்திசைவாதிகள்னா வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், இவங்க வந்து கீழ்திசைவாதிகள் வருவாங்க. கேள்வி 12. தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரார்த்தனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என்று எழுதியவர் யார்? அரவிந்த் கோஷ். கேள்வி 13. மீரத் உல் அக்பர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ராஜாராம் மோகன் ராய். மீரத் உல் அக்பர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ராஜாராம் மோகன் ராய். இந்த மீரத் உல் அக்பர் பாரசீக மொழியில் வெளிவந்திருக்கும். கேள்வி 14. சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லலாம், ஷார்ட்டா MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852 பிப்ரவரி 26. கேள்வி 15. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான HD செய்மோர் சென்னை வந்த ஆண்டு? இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மோர் சென்னை வந்திருப்பார் அக்டோபர் 1853. கேள்வி 16. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கிய பட்டய சட்டம் எது? இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கிய பட்டய சட்டம் 1853 பட்டய சட்டம். கேள்வி 17. சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்? சென்னை வாசிகள் சங்கம் உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் கஜுலா லட்சுமி நரசு. கேள்வி 18. சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1884 மே 16. சென்னை மகாஜன சங்கம் எப்போ தொடங்கினாங்க? 1884 மே 16 தொடங்கப்பட்டது. கேள்வி 19. சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் இணைக்கப்பட்டது? சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸினுடைய எந்த மாநாட்டில் இணைக்கப்பட்டனா? முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 நடந்திருக்கும். இந்த முதல் மாநாட்டில் தான் சென்னை மகாஜன சங்கம் வந்து இணைக்கப்பட்டது. கேள்வி 20. எந்த ஆண்டில் அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்தது? எந்த ஆண்டில் இந்திய அரசு பணிகள் பார்த்திங்கன்னா இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்ததுன்னா 1877. கேள்வி 21. டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை ஏற்றவர் யார்? டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க யார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். கேள்வி 22. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். INC வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1885 டிசம்பர் 28 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் உருவாக்கப்பட்டது. கேள்வி 23. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. WC பானர்ஜின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபஸ்ட்டு மாநாடு மும்பையில் நடந்தது, ரெண்டாவது மாநாடு கல்கத்தாவில் நடந்திருக்கும், மூணாவது மாநாடு மெட்ராஸில் நடந்திருக்கும். முதல் மாநாடு தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, ரெண்டாவது மாநாடு தலைவர் தாதாபாய் நௌரோஜி, மூணாவது மாநாடு மெட்ராஸ் மாநாடுக்கு பக்ருதீன் தியாப்ஜி தலைமை தாங்கியிருப்பார். கேள்வி 24. இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகளில் சரியானது. அப்போ எந்தெந்த ஆண்டுகளில் INC மாநாடு நடைபெறவில்லை? 1930, 1935 மற்றும் 1941 முதல் 45 வரை பார்த்திங்கன்னா INC மாநாடு நடைபெறல. 1930, 1935, அதுக்கடுத்து 1941லேருந்து 45 வரை நடக்கலை. ஃபஸ்ட் ஆப்ஷனை பொறுத்தவரையும் 1918, 1920, 23, 30, 42 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அமர்வுகள், INCனுடைய சிறப்பு அமர்வுகள் நடைபெற்ற ஆண்டுகள் 1918, 1920, 1923,
1942 இந்த 4 ஆண்டுகளில் வந்து சிறப்பு மாநாடுகள் ஐஎன்சி சார்பாக நடத்தியிருப்பாங்க. ஆப்ஷன் சியை பொறுத்தவரையும் 1887, 1889, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927 இந்த மாநாடு எல்லாமே மெட்ராஸில் நடைபெற்றது இந்த ஆண்டுகளில். அதாவது மெட்ராஸில் ஐஎன்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆண்டுகள் நடைபெற்றதுன்னா மொத்தம் 7 முறை நடந்திருக்கும். 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927 இது எல்லாமே மெட்ராஸில் நடந்த ஐஎன்சி மாநாடுகளுக்கான ஆண்டுகள். அடுத்து இங்கே 1918, 23, 32, 47 இது வந்து டெல்லியில் நடைபெற்ற மாநாடு ஐஎன்சி மாநாடு. 1918, 23, 32, 47 வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாடுகளாகும். கேள்வி என்ன? இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் சரியானது 1930, 35, 41 to 45. கேள்வி 25. திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கிய ஆண்டு. திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கிய ஆண்டு 1897. கேள்வி 26. வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு. வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905. கேள்வி 27. சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th புக் வரை வந்து 1906 தான். ஆனால் 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905 தான் சரியானோட ஆப்ஷன் ஏ தான். சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905 ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1906 கண்டினியூ ஆகும். 10th புக் வரையும் பார்த்திங்கன்னா 1906 தந்திருப்பாங்க. ஆனால் சரியான விடை 1905. சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கியிருப்பாங்க? 1905. வங்கப்பிரிவினை தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. கேள்வி 28. இந்தியாவின் குரல், ராஸ் கோப்தார் என இரு பத்திரிகைகளை தொடங்கியவர் யார்? இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ் கோப்தார் என இரு பத்திரிகைகளை தொடங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் குரல், ராஸ் கோப்தார் எனும் இரு பத்திரிகைகளை தொடங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. கேள்வி 29. பெங்காலி எனும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? பெங்காலி எனும் செய்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி அல்லது எஸ்என் பானர்ஜின்னு சொல்லுவாங்க. எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. கேள்வி 30. கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தவர் யார்? கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தவர் பால கங்காதர திலகர். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து 30 கேள்வி பார்த்துருக்குறேங்க. 30 கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாரெல்லாம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறாங்களோ வீடியோவை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.